பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா சம்பளம் கேட்காத வேலைக்காரி நினைக்கிறீங்க பாருங்க. அதுதான் மாமா என்னால தாங்கவே முடியல. புஷ்பா வேற வந்துட்டா உன் பொண்டாட்டிக்கு தான் திண்டாட்டமா போயிடுமா? முதல்ல புஷ்பாவை சமாதானப்படுத்தி எங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருங்க. எனக்கு தெரியும்டி, அம்மாவை பார்க்காம உன்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அண்ணி தான் சீக்கிரம் போகணும்னு சொல்றாங்கல்ல. இங்க பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. டீச்சர் ஏதோ பிரார்த்தனைன்னு அங்க போயிட்டு தான் ஸ்கூலுக்கு வருவாங்க. தேவி கருமா மஞ்சள் புடவை வேப்பல மது அந்த பிரதட்சணை எல்லாரும் பண்றது தானே. வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம ஸ்கூல்ல அவசர வேலைன்னு டிஃபன் கூட சாப்பிடாம கிளம்பி வந்துட்டு எத்தனை நாளா நடக்குதா நீ இதெல்லாம்? முதல்ல இங்க உட்காரு உட்காரு சொல்றேன். ஆமா டிஃபன் எனக்கா? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எவ்வளவு நாளா இதெல்லாம் நடக்குது? இது மட்டும் தானா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? என்கிட்ட கூட மறைப்பீங்களா நீ? இப்படி ஒரு பிரார்த்தனையை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தீங்களா? நம்ம வீட்டு நிலவரம் உனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு செய்ய முடியாதுடி. அத்தை வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ஒரு வடிகால் வேணும் இல்லையா? அவர் உயிர் பொழைச்சு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஒவ்வொரு நிமிஷமும் நான் அவருக்காக தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன் மது. கலங்கி போய் அழுது நிக்கிறத விட கடவுளே அவரை காப்பாத்துன்னு கேட்கலாம் இல்லையா? அவர் நல்லா இருக்கணும். இந்த பிரார்த்தனை அங்க பிரதட்சணை எல்லாமே அவருக்காக தான். நிஜமா அது மட்டும் தான் காரணமா? உங்ககிட்ட நான் எதுவுமே மறைக்க முடியாது அண்ணி. அண்ணனை நான் ஒரு தடவை டாக்டர் குமரவேல் ஃபெர்டிலிட்டி சென்டர் ஹாஸ்பிட்டல் வாசல்ல பார்த்தேன். நான் பார்த்ததை அண்ணன் கவனிக்கல அண்ணி. அவசரமா அவரு ஆட்டோ பிடிச்சு போயிட்டாரு. உங்களுக்கு தெரிஞ்சுதான் அண்ணன் அங்க போறாரான்னு நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். எல்லாமே எனக்கு தெரியும் மது. எங்களுக்குள்ள ஒரு ரகசியமும் இல்ல. நீ என்ன டிஎன்சிக்கு கூட்டிட்டு போனல அதே மாதிரி அவரும் டெஸ்டுக்கு போயிருக்காரு. அவ்வளவுதான். இது பாரு மது, அவருக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அவர் நல்லா இருக்காரு. கண்டிப்பா எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. கவலையை விடுங்க நீ. சொல்ல போனா இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் இப்ப ஒத்துக்கிட்டாரேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறத தவிர நம்ம வீட்டுக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல அண்ணி. குழந்தை முக்கியம் தான் மது. ஆனா அதை விட எனக்கு உங்க அண்ணன் முக்கியம். அவருக்காக நான் செய்யற இந்த பிரார்த்தனை அங்க பிரதட்சணம் உப்பில்லாத விரதம் நடுவுல நின்று போயிடக்கூடாது. இது பாரு, தயவு செஞ்சு இந்த விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லிடாத. இல்ல நீ, நான் சொல்ல மாட்டேன். சூர்யாவுக்கு கூட தெரிய வேண்டாம். நிச்சயமா தெரியாது அண்ணி. அண்ணனுக்காக நீங்க செய்யறதா சொன்னாலும் நம்ம வீட்டுல எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் நீங்க பாடுபடுறீங்க. உங்களுக்காக இந்த சின்ன ஹெல்ப் நான் பண்ண மாட்டேனா? உங்களுக்கு கண்டிப்பா ஒரு குழந்தை பிறக்கும் அண்ணி. நிச்சயமா பிறக்கும். இந்த பிரார்த்தனைக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பலன் கிடைச்சி தீரும் அண்ணி. தேங்க்ஸ் மது. புஷ்பா, இந்த டிஃபன் ரெடி. எனக்கு பிடிச்ச சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருக்கேன். வர வர நீங்க அம்மாவுக்கு மேல போயிட்டீங்க நீ. ஆபீஸ்ல இருந்து வந்ததுல இருந்து நீங்க எப்ப சாப்பிட கூப்பிடுங்கன்னு காத்துட்டு இருந்தேன். பசி வேற உயிர் போகுது தெரியுமா? புஷ்பாவுக்கு மட்டும் முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறீங்க. தரேன்.
வாசனை மூக்க தொலைக்குது, கொஞ்சம் குடுமா. ஏய் உள்ளதாச்சு டிஃபன்ல கை வைக்காதடா. ஒரு ரூபாய் கொடுத்தா என்னம்மா? உனக்கு உள்ள செஞ்சு வச்சிருக்கா, போய் சாப்பிடு. அண்ணி எனக்காக சூப்பரா செஞ்சு வச்சிருப்பாங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடு. யார் வேண்டாம் அவசரப்படாதடா, தரேன். நானே போய் சாப்பிட்டுக்கிறேன். நீ எப்படி இருக்கு புஷ்பா? நல்லா இருக்கா? கிச்சனுக்குள்ள வந்தாலே வாசனை தூக்குது, பசிக்குது. அண்ணி என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? சப்பாத்தி ஓகே, குருமா ஓகே, சட்னி, தோசை. இன்னைக்கு ஒரு ரவுண்டு கட்டி அடிச்சிட வேண்டியதான். செம பசி வேற. என்னது இதுல என்ன வச்சிருக்காங்க? ஓ, எனக்காக ஸ்பெஷலா செஞ்சு வச்சிருக்காங்களா? அண்ணி, இதுல எதுலயுமே உப்பு இல்ல. சப்பாத்திலயும் உப்பு இல்ல, குருமாவிலயும் உப்பு இல்ல. நீ இல்லையே, சரியாதான் அண்ணி இருக்கு. ஏய், நான் என்ன பொய்யா சொல்றேன்? சாப்பிட்டு பார்த்துட்டு தானே சொல்றேன். அண்ணி, நீங்க வச்சிருக்க இந்த குருமால உப்பே இல்ல. நீங்க வேணா சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சூர்யா, அது அன்னைக்கு தனியா எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க உப்பு இல்லாத பத்தியே இருக்காங்க.